அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, போலீஸ் நம்மகிட்ட ஒரு பையன் போலீஸ் படிச்சு ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல ஒரு 10 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு ஊருக்கு போயிட்டு வந்தா திரும்ப ஒரு 5 நாள் வரவே இல்லை. ஒரு வாரம் ஆச்சு, திரும்ப வந்திருந்தாரு. என்னப்பா அப்படின்னு, இல்லை சார் ஃபேமிலி கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லை, அதனால தான் சார் வர முடியல அப்படின்னாங்க. நிறைய மாணவர்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்காக நம்ம கால் பண்ணி கேட்டுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட எஸ்எஸ்சி ஜிடி நேரத்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இந்த பேஜ்ல வந்து நம்ம ஹாஸ்டல்ல ஒரு 5 பசங்க இந்த பேஜுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜுக்காக ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணி நேரத்து ஒரு 5 பசங்க வந்தாங்க. நம்ம ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க 5 பசங்க மேல. இந்த பேஜுக்காக வந்து தங்கியிருக்காங்க. அது போக நம்மகிட்ட பிசி படிச்சுட்டு இருக்காங்க. அக்னிபாத் பசங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. 23/10 நேரத்தை ஆரம்பிக்க எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேஜ் 5 பேர் வந்திருக்காங்க. நிறைய 20 பேருக்கு மேல நம்மகிட்ட கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணியிருக்காங்க பசங்க. கால் பண்ணி ரெகுலரா கேட்காங்க. ஒரு 10 நாள் கழிச்சு சார் நான் 2 நாள்ல வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன் அப்படி முடிவு எடுக்காங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒன்றை செய் நன்றை செய் அதை இன்றை செய். ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணணும். இது ஒரு பழமொழி. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும், முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரே விஷயத்த நம்ம செய்ய குறிக்கோளா இருக்கு. நான் எஸ்எஸ்சி ஜிடி 2026 எஸ்எஸ்சி ஜிடி நான் பாஸ் பண்ணணும், இல்ல வரப்போற பிசி எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு ஃபுல் போக்கஸா இறங்க முடியுமோ அவ்வளவு போக்கஸா இறங்கிடணும். கொஞ்சம் தூரம் நம்ம தோண்டிட்டு கொஞ்சம் தூரம் தோண்டுதான் தங்க இருக்குன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்க இருக்குன்னு கொஞ்சம் தூரம் தோண்டுவான், 5 அடி தோண்டுவான், கூட 2 அடி தோண்டுவான். சரி இதுக்கு மேல எங்க தோண்ட வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். மறுபடியும் ஒருத்தர் புதுசா வந்து அந்த 2 அடி தோண்டுவான், தங்கம் கிடைச்சிடும். அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்ட் ஆயிடுவோம். நம்ம வெற்றி நம்ம இலக்கு நம்ம நெருங்கும் போதுதான் நமக்கான பிரச்சனைகள் நிறைய வரும். நம்ம டயர்டாக நேரத்தை ஏற்படுத்தும். வேண்டாம் இதோட போதும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவா நடந்துகிட்டே இருக்கும், நிறைய விஷயம் நடக்கும். நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான், எப்படியாவது ஒரு வேலைக்கு போக கூட பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். இதெல்லாம் கடந்துதான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம முடிவு எடுத்திருக்கோம், அகடாமி போய் ஜாயின் பண்ணணும், இல்ல நான் இன்னைக்கு எக்ஸாம் படிக்க போறேன், எஸ்ஐஜிடி ப்ரிப்பேர் பண்ண போறேன், புக் எடுத்து வைக்கேன், காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் சார், ஆனா எந்திரிக்க முடியல. நம்ம அகாடமி பசங்களே சார் 4ல இருந்து 5:30க்கு எந்திரிச்சது அப்படின்னாங்க, வந்து பார்த்தா 7 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்தா இன்னைக்கு உடனே முடிவு எடுத்துடணும். அந்த முடிவை அன்னைக்கே எடுத்து செஞ்சிடணும் அப்படின்னுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். அது போக நம்மகிட்ட வரப்போற நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து கடையநல்லூரை சுத்தி இருக்கு காலேஜ் படிக்கிற பசங்க நிறைய பேர் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் எஸ்எஸ்ஜிடி நான் காலேஜ் படிச்சிருக்கேன் சார், வந்து எப்படி சார் அட்டன் பண்ண. காலேஜ் படிச்சிட்டு இருக்க பசங்களுக்காகவே நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்ம ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எஸ்எஸ்ஜி ஜிடிக்காக முழுக்க முழுக்க தமிழ்ல டேஸ்காலரா வந்து போய் படிச்சிட்டு இருக்க பசங்க, பக்கத்துல நியர்பைல புளியங்குடி, சங்கரன் பவர் சத்திரம் வரைக்கும் வந்து போகலாம், ஒன்று செங்கோட்டை வரைக்கும் வந்து ஈவினிங் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கேன் சார், வந்து படிக்க சார், வீக்லி வந்து சனி ஞாயிறு வந்து ஃபுல் டே வரோம் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த பசங்களுக்காக நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து எஸ்எஸ்ஜி ஜிடி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் படிச்சுட்டு இருக்கோம் சார், இல்ல போன எஸ்எஸ்சி ஜிடி நான் எழுதிருக்கேன் சார், போன எஸ்எஸ்சி ஜிடி எழுதி மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம வரப்போற 3ஆம் தேதி 3/11/24 கடையநல்லூர்ல வச்சு ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணிக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து யாருனாலும் அட்டன் பண்ணலாம். நம்மகிட்ட ஒரு 100-110 மாணவர்களுக்கு மேல வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருக்காங்க மெடிக்கல் அட்டன் பண்ண. வேற யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த இதை பார்த்துக்கோங்க. 3/11/25 3/11/25 அன்னைக்கு நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம் கடையநல்லூர்ல. யாருனாலும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மெடிக்கல் வந்து. அது போக எஸ்எஸ்ஜிடிக்கான புது நியூ பேஜ் வந்து நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். 5 பசங்க மேல ஹாஸ்டல்ல நியூ பேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 10-20 மாணவர்கள் போன் அடிச்சு கேட்டிருக்காங்க, வரல. நவம்பர் 1ஆம் தேதி எஸ்எஸ்ஜிடி ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்போ நிறைய மாணவர் கேட்காங்க, ஆனா அகாமடேஷன் இடம் நம்ம கம்மியா இருக்கு. ஒருவேளை போன் அடிச்சு கேட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான இடம் ரெடி பண்ணணும். அதுல டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். வரணும்னு நினைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, அகாடமில ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம் பத்தி சந்தேகங்கள், வர எஸ்எஸ்ஜிடியை பத்தியோ என்டிபிசியை பத்தியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமி கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேற யாரும் படிச்சிட்டு இருக்க மாணவருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அகாடமியை வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.